மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. அது ஒரு பெரிய மதுரை, ஈரோடு, நானும் சில இடங்கள்லாம் போயிருக்கேன். அவ்வளவு பெரிய பரபரப்பாக பேசப்பட்டது. ஒரு கட்டத்தில் என்னென்னா அவர் கொஞ்சம் தன்னை நம்மளால் இந்த நிகழ்ச்சிக்கு இது நீங்கள் கூடுதலாக எதிர்பார்க்க வேறு சில கண்டிஷனோ வேறு சில விஷயங்கள் வரும்போது அந்த இடத்துல கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டிய இடத்துல அடக்கி வாசிக்காமல் இதே மாதிரியான ஒரு டார்ச்சர் ஒரு செய்தி வாசிப்பாளருக்கும் நடந்திருக்கலாம். ஏன்னா என்னென்னா அதே தொலைக்காட்சி என்னென்னா உங்களுக்கு வந்து அது தொலைக்காட்சியை வந்து நம்ம ஒரு அவங்களுடைய பிஸ்னஸ் தான் அவங்க பார்ப்பாங்க. இவங்க மூலமாக ஒரு நல்ல பிஸ்னஸ் இருக்குன்னா அவங்கள விடக்கூடாதுன்னு பார்ப்பாங்க. அவங்க மீறி போயிட்டாங்கன்னா சரி தேவையில்லை நமக்கு தூக்கிற அப்படின்ட்டு அவங்க அதோடு நமக்கு ஸ்டாப் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா பெரிய தொலைக்காட்சியிலேருந்து நீங்கள் வெளியே வரும்போது பெருசாக வெளியே தெரியாமல் போயிடும். வணக்கம் அப்படின்லாம் சொல்லி நம்ம என்ன இது பண்ணாலும் கூட அந்த வணக்கத்திற்கு முக்கியமான அந்த தொலைக்காட்சி இருக்குல்லையே அங்கே இருக்கும்போது உங்களோட செல்வாக்கு வளர்ந்துட்டே இருக்கும். ரஜினி சார் பார்த்து அவருடைய முத்து படத்துக்கு தான் கூப்பிட்டாங்க. எந்த கேரக்டர்? மீனா கேரக்டர். மீனா கேரக்டருக்கா? ஆமாம், மீனா கேரக்டர் தான் கூப்பிட்டாங்க. முத்து படத்துக்கு கேட்டாங்க. அதுக்கு பிறகு இல்லை நான் நடிக்கப்பட்டேன் சார் அப்படின்ட்டாங்க. நிகழ்ச்சியை பார்த்து ஷாருக் கான் கூட இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கார். பல பேருக்கு விரும்பலாம். ஏன்னா ஒரு அழகான பெண்ணை விரும்பாத ஆட்கள் யார் இருக்காங்க? அதுவும் ஒரு பெப்சி உமாங்கிற ஒரு அழகான அமைதியான ஒரு சிலை மாதிரி நின்று பேசுது, அமைதியாக பேசுது, அலட்டல் இல்லாமல் பேசுது. அது பார்த்து ஒரே இடத்துல நின்று பேசி அமைதியாக போகுது, கடந்து போகும்போது இவங்களுக்குள்ளே போய் மனசுக்குள்ளே குடியேறுது இல்லை? அப்பா இந்த பொண்ணோட வாழ்ந்தாகணாடா அப்படிமா சில பேர். அதனால் அவங்க மேலே ஒரு பெரிய கனவு கண்ணியாக இருந்தாங்க. அவங்களுக்கு நிறைய பேர் எக்கச்சக்கமான ஆட்கள் காதல் கடிதங்களாக எழுதி குவிச்சது உண்டு. அதெல்லாம் தன்னுடைய எனக்கு இத்தனை சொத்து இருக்குது அப்படின்னு சொத்துக்களுடைய லிஸ்ட்டை போட்டு தன்னுடைய ஜாதகங்கள்லாம் அனுப்பின ஆட்கள்லாம் உண்டு டிவி ஸ்டேஷனுக்கு. ஓகே, ஆனால் அவங்க அப்படி அவ்வளோ பீக்காக இருக்கும் போதே கட் அவுட்லாம் வச்சாங்க. ஆமாம், கட் அவுட்லாம் வச்சு அது பிறகு ஒரு ராமதாஸ் ஐயா தான் கட் அவுட். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த பத்திரிகையாளரான திரு சபிதா ஜோசப் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். தொகுப்பாளர் பெப்சி உமா குறிப்பாக 2004-05 காலகட்டத்திலலாம் ஸ்கூல் முடிச்சுட்டு அவங்களுடைய ப்ரோக்ராம்லேருந்து தான் அந்த ஈவினிங் ஷோலாம் ஸ்டார்ட் ஆகும் ஒரு 5 மணிக்கு. ஆனால் அவங்க ஒரு பயங்கரமான ஒரு டார்ச்சரில் தான் இந்த சேனலை விட்டு வெளியில் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. என்ன அந்த டார்ச்சர்? அதை பெப்சி உமாங்கிறது உங்களுக்கு தமிழ் சினிமாவில் இன்றைக்கி கனவு கன்னிகள்னு சொல்லுவாங்களே, அது டிவி காம்பையர்களில் ஒரு கனவு கன்னியாக இருந்தாங்க அவங்க. இன்றைக்கி அந்த கனவு கன்னியாக அதுக்கு பிறகு அந்த கனவு கன்னிக்கான அந்த இடத்தை பிடிச்சது யாருன்னா டிடி இப்போ இருக்கிற டிடி இருக்காங்க. அந்த டிடி தான் அன்றைக்கி. டிடிக்கும் இவங்களுக்கும் நான் என்ன ஒற்றுமைன்னு சொல்கிறேன், டிடி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தாலும் நான் 20 வருஷம் முன்னாடி 15 வருஷம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. எதுவுமே தேயிலை இதாவில் அப்படி தான் இருக்காங்க. அதே அழகு அதே உறவு அப்படியே இருக்காங்க. இவங்களும் அப்படி தான். உங்களுக்கு தொடங்கிய நாள்லேருந்து ஏறக்குறைய 90% ஆரம்பித்தாங்க. தூர்தர்ஷனில் ஆரம்பித்து அப்புறம் அதுக்கு பிறகு சன் டிவி, ஜெயா டிவின்னு வர்றாங்க அவங்க. ஆனாலும் கூட அவங்களுக்கான அந்த மாஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கான ஒரு ஃபுல் கவரோடு தான் வந்தாங்க. ஒரு கிளாமர் ட்ரெஸ்ஸோ எல்லாம் அந்த ஜீன்ஸ் எல்லாம் இல்லை. ஒரு புடவையெல்லாம் கட்டிட்டு புடவையோடு ஒரு லட்சணமான அந்த காலத்து சரோஜா தேவி, சாவித்திரிலாம் புடவையில் வருவாங்களா அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அந்த அவ்வளோ முகம் அளவுக்கு மலர்ந்த மாதிரி அவ்வளவு அழகாக இருக்கும். அதனால் அவங்களுக்கான ஒரு கிரேஸ் பெரிய அளவு உலக அளவில் அவங்களுக்கு தமிழ் பெண்களே அவருடைய உச்சரிப்பு, தமிழ் உச்சரிப்பு எப்படி PH அப்துல் ஹமீதுக்கு ஒரு தமிழ் உச்சரிப்புக்கு ஒரு பெயர் இருக்குங்களோ அந்த மாதிரி இவருடைய தமிழ் உச்சரிப்புக்கும் அந்த அழகான ஒரு உச்சரிப்பு. அதை நளினமாக சொல்லுவாங்க. சில பேர் அழகாக உச்சரிக்கும் போது கூட அந்த வார்த்தை வாய் திறந்துக்கு மாதிரி இந்த மாதிரி இல்லாமல் அழகாக அந்த வார்த்தை வர்ற மாதிரி, அதே அந்த முகத்தோடைய அந்த லிஃப்ட் லாக் இது எல்லாமே பார்த்தீங்க, லிப்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக வரும்.
அதை பார்க்கும்போது ஒரு நீங்கள் ரசிக்க தோணும். ஒரு சாதாரண யாராக இருந்தாலும் ரசித்து உட்கார்ந்து ரசிக்க தோணும். அதனால் அவங்க மேலே ஒரு பெரிய கனவு கண்ணியாக இருந்தாங்க. அவங்கள நிறைய பேர் எக்கச்சக்கமான ஆட்கள் வந்து காதல் கடிதங்களாக எழுதி குவிச்சது உண்டு. அதெல்லாம் தன்னுடைய எனக்கு எத்தனை சொத்து இருக்குது அப்படின்னு சொத்துக்களுடைய லிஸ்ட்டை போட்டு தன்னுடைய ஜாதகங்கள்லாம் அனுப்பின ஆட்கள்லாம் உண்டு டிவி ஸ்டேஷனுக்கு. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. ஓகே. ஆனா அவங்க அப்படி அவ்வளோ பீக்கா இருக்கும் போதே கட் அவுட்லாம் வச்சாங்களா? ஆமாம், கட் அவுட்லாம் வச்சு அதுக்கு பிறகு ஒரு ராமதாஸ் ஐயா தான் வந்து கட் அவுட் என்ன ஐயா நடிகைகள்லாம் இப்படி கட் அவுட் வைக்கிறீங்க அப்படின்னு. அவங்க நடிகையும் கிடையாது. நடிகை அவர் பார்வையில் நடிகை மாதிரி தான். அவங்க வந்து சினிமா டிவி சின்னத்திரை ஒரு இவங்களும் மாதிரிலாம் கட் அவுட் வச்சுக்கிட்டே ஏன் இது பண்ணுறீங்க அப்படிம்பாங்க. கட் அவுட் வைக்கிறதுங்கிறது இன்றைக்கி பல இடங்களில் வந்தாச்சு. ஏன்னா வந்து புதுசாக ஒரு ஊருக்கு போகிறோம்னா எதாவது பண்ணும்போது அந்த இடத்துல கட் அவுட் வைக்கும்போது பப்ளிக் நிறைய வந்து பார்க்க ஆரம்பிக்கும். அந்த கூட்டத்துக்கு வரும் அப்படிங்கிறனால அது கட் அவுட் வைக்கிறது. அப்படி வச்சது அவங்களுக்கு கோயில் கூட கட்டியிருக்காங்க. அப்படியா? கோயில் கூட கட்டியிருக்காங்க. பெப்சிமாவுக்கு ஒரு கோயில் கூட கட்டியிருக்காங்க. குஷ்பு கட்டின மாதிரி அவங்களுக்கு ஒரு கோயிலும் கட்டியிருக்காங்க. அதுவும் ஒரு இது உண்டு. ஆனால் இவங்க வந்து நான் கோயில் கட்டுற அளவுக்கு இல்லைங்க, தயவு செய்து அதை எடுத்துருங்க, எனக்கு ரொம்ப உறுத்தலாக இருக்குது. நீங்கள் என் மேலே வச்சுருக்கிற பாசத்தை நான் ஏற்றுக்கிறேன், அன்பை ஏற்றுக்கிறேன். ஆனால் கோயிலெலாம் தயவு செய்து கட்டாதீங்க, அதை எடுத்துருங்கன்னு சொன்ன பிறகு இவங்க எக்ஸ்கியூஸ் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் அது ஒரு சந்தோஷமான விஷயந்தான். ஆனால் எனக்கு உள்ளபூர்வமாக எனக்கெல்லாம் கோயிலாக அது ஒரு மாதிரியாக இருக்குது, தயவு செய்து இது பண்ணிடுங்கன்னு கேட்டுக்கிட்டாங்க. அதை அந்த நேரத்தில் அந்த அளவுக்கு அவங்க வந்து பாப்புலாரிட்டி. அதாவது ரஜினி சார் பார்த்து அவருடைய முத்து படத்துக்கு தான் கூப்பிட்டாங்க. எந்த கேரக்டர்? மீனா கேரக்டர். மீனா கேரக்டருக்கா? ஆமாம், மீனா கேரக்டருக்கு தான் கூப்பிட்டாரு. ஓ, முத்து படத்துக்கு கேட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து இல்லை நான் நடிக்க மாட்டேன் சார் அப்படின்ட்டாங்க. அவங்க எனக்கு ஆர்வம் இல்லை சார் நடிப்பில் அப்படின்னா நான் உங்கள் ரசிகை, உங்கள் படம் பார்ப்பேன், ஆனால் எனக்கு ஆர்வம் இல்லை சார் அப்படின்ட்டாங்க. அதேமாதிரி அந்த நிகழ்ச்சியை பார்த்து ஷாருக் கான் கூட இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கார், ஹோம்லியான ஒரு கதை, ஒரு லவ் பண்ணோம்னா போது ஒரு ஹோம்லியான பெண்ணோடு நீங்கள் ஒரு லவ் சேர்த்து கதை பண்ணிங்கன்னா சூப்பராக ஆகும். அந்த கதை இந்த படமெல்லாம் சூப்பர் ஹிட் ஆகிடும். அதில் ஹிந்தியில் சில படங்கள் வரும் அந்த மாதிரி. தில்வாலே லே ஜாயேங்கே, குச் குச் ஹோத்தா ஹை, ஹம் கிசி சே கம், இந்த படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஹோம்லியான ஒரு ஹீரோயினை துரத்தி லவ் பண்ணும்போது அது ஒரு வேற ஒரு லெவலில் இருக்கும். தில்சே இருக்கு இல்லையா, உயிரே, அதில் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஒரு ஹோம்லியான இவங்களாக இருப்பாங்க. மனிஷா கோராலா ரொம்ப அழகாக இருப்பாங்க அந்த படத்தில். அதை பார்க்கும்போது அவனை வந்து ஆனாலும் அவன் தன்னுடைய ஒரு அழகான ஒரு முறை பண்ணை விட்டுட்டு அந்த இன்னும் பேர் அழகாக இருக்கு அவள் பின்னாடி சுற்றுவாங்கல்ல. அதனால் அவர் ஷாருக் கான் கூட இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து நல்லா சூப்பராக இருக்கும், நடிக்க வைக்கலாம், அப்படி நமக்கு ஜோடியாக பயணலாம் அப்படின்னு அப்படி போயிருந்தாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரவுண்டு வந்துருப்பாங்கன்னு வைங்க. ஆனால் ஒரு அரசியல் தலையீடு தான் அவங்களோட ஜேர்னியை வந்து ஸ்டாப் பண்ணுது. இல்லை, அரசியலுக்கும் அந்த நேரத்தில் வந்து கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க, பேசுவோம், நம்ம எங்கள் கட்சியில் வந்துடுங்க பேசுங்க. அவங்க சில பேர் இன்னும் கொஞ்சம் விருப்பம்லாம் கொண்டு வாங்க. சாதாரண நாடக காலங்களே ஒரு பெண்ணாக நடிக்கிறவங்களே தூக்கிட்டு போயிடுவாங்க சில ஜமீன்தார்கள்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கிரேசிங் இருக்கு இல்லையா. இவங்க மேலே ஒரு பெரிய கிரேஸ் இருந்தது, மிகப்பெரிய இவங்க மேலே. யாருக்கு எதாவது அரசியல் தலைவர் எல்லாம் இருந்திருக்கு. ஆனால் வெளியே யாரும் பெருசாக காட்டிக்கல, தெரியல. பல பேருக்கு விரும்பலாம். ஏன்னா ஒரு அழகான பெண்ணை விரும்பாத ஆட்கள் யார் இருக்காங்க. அதுவும் ஒரு பெப்சி உமாங்கிற ஒரு அழகான அமைதியான ஒரு சிலை மாதிரி வந்து நின்று பேசுது, அமைதியாக பேசுது, அலட்டல் இல்லாமல் பேசுது. அது பார்த்து ஒரே இடத்துல நின்று பேசி அமைதியாக வந்து கடந்து போகும்போது இவங்களுக்குள்ளே போய் மனசுக்குள்ளே குடியேறுது இல்லையா. அப்பா இந்த பொண்ணோடு வாழ்ந்தாகணாடா அப்படிமா சில பேர் அதான் நினைப்பாங்க. கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்கள, வேறு மாதிரியாக அந்த திங்கிங்லாம் போகாது. சில பெண்களை இவர் எப்படியாவது பண்ணோம் அப்படிம்பாங்க. இது கிடையாது. இதை வந்து அந்த மாதிரி மேற்பார்வை இந்த பொண்ணை இந்த மாதிரி ஒரு பொண்ணோடு வாழணுடா அப்படிம்பாங்க இல்லையா. அந்த மாதிரி அரசியல்வாதிகள் நினச்சிருக்கலாம், சில நடிகர்களும் நினச்சிருக்கலாம். ஆனால் அதுக்கான வாய்ப்புகளை இவங்க ஏற்படுத்திக்கலாம். போதும் எனக்கு இதில் வர்ற வருமானமே போகும். ஆனால் இதே அத்தனைக்கும் வந்து அவங்க ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து தான் வர்றாங்க. ஆனால் அதான் இதே மாதிரியான ஒரு டார்ச்சர் ஒரு செய்தி வாசிப்பாளருக்கும் நடந்திருக்கலாம். ஆனால் என்னென்னா அதே தொலைக்காட்சி என்னென்னா உங்களுக்கு வந்து அது தொலைக்காட்சியை வந்து நம்ம அவங்களுடைய பிஸ்னஸ் தான் அவங்க பார்ப்பாங்க.
இவங்க மூலமாக ஒரு நல்ல பிஸ்னஸ் இருக்குன்னா அவங்கள விடக்கூடாதுன்னு பார்ப்பாங்க. அவங்க மீறி போயிட்டாங்கன்னா சரி தேவையில்லை நமக்கு தூக்கிற அப்படின்ட்டு அவங்க அதோடு நமக்கு ஸ்டாப் பண்ணி விட்டுருவோம். ஏன்னா பெரிய தொலைக்காட்சியிலேருந்து நீங்கள் வெளியே வரும்போது பெருசாக வெளியே தெரியாமல் போயிடும். வணக்கம் அப்படின்லாம் சொல்லி நம்ம என்ன இது பண்ணாலும் கூட அந்த வணக்கத்திற்கு முக்கியமான அந்த தொலைக்காட்சி இருக்குல்லையே, அங்கே இருக்கும்போது உங்களுடைய செல்வாக்கு வளர்ந்துட்டே இருக்கும். கொஞ்ச நாள் போனால் நீங்கள் அங்கே லேச தேய்மானம் டக்குன்னு வெளியே இது பண்ணலாம். ஆனால் அது அரசியல் ரீதியான இது அவங்க ஒரு வேறொரு அரசியல் ஒரு கட்சியில் நிற்கலாம், தேர்தலில் போட்டியிடலாம்ங்கிற முடிவோடு தான் வந்தாங்க. அதே சமயத்தில் இவங்களுடைய செல்வாக்கு பயன்படுத்தி அந்த கட்சியும் கூட அவங்களுக்கு சீட்டு கொடுத்தது. ஆனால் அவருடைய பேரனுக்கு பிடிக்கல அது. சரி எதுக்கு நம்மக்கிட்டே இருந்துட்டு அவங்களாம் இப்போ வேண்டாம் வெளியே அனுப்பிடுங்க, அவங்க அப்படியே போயிட்டு தேர்தலில் நின்று அப்படியே ஜெயிச்சு அப்படியே போட்டோம் அப்படிங்கிற மாதிரி அது முடிவு பண்ணிட்டாங்க. அதோடு விட்டாச்சு. அதனால் இவங்களும் அதுக்கு பிறகு தான் அந்த கட்சி அந்த திமுகவிலேயே இல்லை, அதுக்கு பிறகு தான் ஏடிஎம்கேல போயிட்டு ஏடிஎம்கேல தான் இன்னி வரைக்கும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஆனால் அதுக்கு பிறகு அவங்க வந்த பிறகு அவங்களுக்கான இதெல்லாமே காணாமல் தான் போச்சு. ஓகே. என்னதான் ஒரு மாத வருமானத்தில் இருந்தாலும் அந்த அரசியல் தலையீடுகள் அப்படிங்கிறது அவங்களோட ஜேர்னியே முடிச்சு வைக்கப்படுது. ஆமாம், உங்களுக்கு அதை அந்தந்த இடங்களில் நீங்கள் இடம் பொருள் ஏவல்னு இப்போ சொல்கிறோம். இது என்னன்னா அந்த இடத்துல எப்படி நீங்கள் பட்டும் படாமல் எப்படி நழுவி வந்துடணும், அல்லது அவங்களுக்கு நல்லா சிரிச்சுக்கிட்டே சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சில பேர் சிரிச்சுக்கிட்டே தன்னை தக்க வச்சுட்டு போயிடுவாங்க. ஆமாம் ஆமாம் சார் நீங்கள் சொன்ன போகிறோம் சார், ஆனாலும் சொல்கிறேன் எனக்கு தேவையில்லை சார் ப்ளீஸ் அப்படின்னா, ஓ சரி ஓகேம்மா போயிட்டு போ, ஓகே நல்ல அப்படிம்பாங்க. நீங்கள் மனசை அவங்க வேறு மாதிரி திடீர்னு அவங்க கோவிக்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் அவங்ககிட்டே கூல் பண்ணிவிட்டு நீங்கள் பேசிவிட்டு அப்படியே அமைதியாக வெளியே வரும்போது யாரும் எதிரியாக நினைக்க மாட்டாங்க, அது ஒளிஞ்சு போகணுன்னு நினைக்க மாட்டாங்க. நீங்கள் வேகத்தோடு நான் நான் இப்போ போகிறேன் இப்படிம்பாங்க. ஒரு சில பேர் அதே சேனலில் பாஸ்னா ஜோடி பொருத்தம் அப்படின்லாம் பண்ணியிருப்பார். எம்ஜே ரகு நீங்கள் பார்த்தீங்களா மிகப்பெரிய லெவலெல்லாம் போச்சு ஜோடி பொருத்தம். அது ஒரு பெரிய திருச்சி மதுரை ஈரோடு நானும் சில இடங்கள்லாம் போயிருக்கேன். அவ்வளவு பெரிய பரபரப்பாக பேசப்பட்டது. ஒரு கட்டத்தில் என்னென்னா அவர் கொஞ்சம் நம்மளால் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் கூடுதலாக வேறு சில கண்டிஷனோ வேறு சில விஷயங்கள் வரும்போது நிர்வாகம் உங்களை வெளியேற்றுறது. ஓகே. அந்த இடத்துல கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டிய இடத்துல அடக்கி வாசிக்காமல் கொஞ்சம் இதாகும்போது இதாகிடுது. அதான் பெரும்பாலான எல்லோருக்கும். ஆனால் பெப்சி உமாவை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த இது பண்ணிக்கல, அமைதியாக இருந்தாங்க. அமைதியாக கல்யாணம் பண்ணிட்டு இப்போது குழந்தை குட்டியோடு ஒரு பெரிய அந்த இதில் இருக்காங்க, ரியல் எஸ்டேட் ஏதோ ஒரு இதில் இருக்காங்க, பெரிய நிறுவனத்தில் இருக்காங்க. அதுக்கு அரசு நிறுவனம், அதில் ஒரு பெரிய செல்வாக்கான ஒரு இதில் இருக்காங்க. அவங்க பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164